மாதிரியே பார்க்கலாங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல கர்த்தர் நமக்கு 6 காலங்களை கொடுத்திருக்கிறார். விதைப்பு, அறுப்பு, உஷ்ணம், சீதளம், கோடை, மாறி அப்படின்னு சொல்லி 6 காலங்களை கொடுத்திருக்கிறார். இதுல சீதளம்ங்கிற அந்த காலத்தை தான் நம்ம முன்மாரின்னு சொல்றோம். இந்த முன்மாரி மழை 2 மாதங்கள் பெய்யும். இந்த 2 மாதங்கள், அதாவது இலையுதிர் காலத்துல இந்த முன்மாரி மழை பெய்யும். இந்த முன்மாரி மழையினுடைய உபயோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடை காலத்துல நிலங்கள் எல்லாம் காஞ்சு அப்படியே ட்ரையா கிடக்கும். அந்த நேரத்துல விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, தரிசு நிலத்தை உழுது பண்படுத்தி அதில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டு அதெல்லாம் பதப்படுத்தி பண்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த விதை விதைத்து மழைக்காக காத்திருப்பாங்க. அப்ப அந்த முன்மாரி மழை பெய்யும் பொழுது அந்த விதை என்ன ஆகும், அந்த நிலம் என்ன ஆகும், ஈரப்பதமாகவும் அந்த விதை முளைத்து பயிராக மாறும். அப்ப விதை முளைக்கிற அந்த காலத்துக்கு தான் முன்மாரி மழை பெய்யணும்னு சொல்லி விவசாயிகள் எதிர்பார்ப்பாங்க. அப்படி அது பெய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதைகள் என்னாவது காய்ந்து போய் அது நஷ்டத்துக்கு நேராக போகும். வேதாகமத்துல வாசிக்கிறோம், உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல விதை விதைத்து நீர் பாய்ச்சி ஏற்ற காலத்துல முன்மாரி மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப முன்மாரி மழை பெய்யும் பொழுது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குறதா இருக்கிறது. ஆவிக்குரிய முன்மாரி